எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல உள்ள டிப்ஸை ஃபாலோ பண்ணி மானிடைஸ் வரைக்கும் ஒரு சேனல் வந்திருக்கு. அவங்களுடைய ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் யூஸ் பண்ணி பயன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனுடைய லைவ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்ல இருக்காங்க, அதையும் நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா என்னுடைய ஃபர்ஸ்ட் 4 வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க அதுக்கு அடுத்து வீடியோ போடுறதா இருந்தா நீங்க கண்டிப்பா யூடியூப்ல சில பாலிசிஸ் இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதை நான் ஒரு சாப்டரா கொடுத்துருக்கேன். அந்த 2 வீடியோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ இன்டர்வியூக்கு போகலாம். என் நேம் பிருந்தா, சிங்கப்பெண்ண நேம்ல சேனல் வச்சிருக்கேன். அதில் கவிதை மோட்டிவேஷன் சொந்தமாக எழுதி தான் போட்டுட்ருக்கேன். இருந்தும் வியூஸ் போகாமல், வாட்ச் ஹவர்ஸ் ஏறாமல், சேனல் மானிட்டேஷன் ஆகாமலே இருந்தது. நம்ம என்னடா தப்பு பண்ணுறோம்? ஏன்னா எனக்கு சேனலை பற்றி அவ்வளோ தெரியாது, சரிங்களா? சேனலை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. நான் சரியாக பண்ணுறேன்னா சரியாக போகிறேன்னா எதுவுமே தெரியாது, சரிங்களா? ப்ராப்பராக வீடியோ அப்லோட் போகிறேன்னா எதுவுமே தெரியாமலே நான் வீடியோ போட்டுட்ருந்தேன். நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அப்படி வாட்ச் ஹவர்ஸ் ஏற மாட்டேங்குது யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் கனி அக்காவோட சேனல் பார்த்தேன். கனி தமிழ் டெக் சேனல். அவங்க லைவ் போட்டுட்டு இருந்தாங்க, சரிங்களா? அப்போ போயிட்டு அவங்கக்கிட்ட டவுட் கேட்டேன். கேட்ட உடனே ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு என்ன டவுட் இருக்குது, என்னென்ன பிரச்சனை எல்லாமே சொன்னேன். எல்லாத்துக்குமே அவங்க எல்லாமே ரிப்ளை பண்ணாங்க, எல்லாமே எனக்கு க்யூர் பண்ணாங்க. அப்புறம் கனி அக்கா கிட்டே இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கினேன், சரிங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணாங்க. எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணாங்க. ஒரு வீடியோவில் கடைசியாக 2 லைன் மியூசிக் வச்சுருந்தேன். அதனால் காப்பிரைட் 1 மாதமாக சேனல் வியூஸே போகாமல் இருந்தது. ரொம்ப மன உடைச்சல் இருந்தேன், சரிங்களா? அப்போ தான் இதனால தான் பிரச்சனை, இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொன்னாங்க. காப்பிரைட் சரி பண்ணேன். அதுக்கப்புறம் சேனல் நல்லா வியூஸ் போச்சு, சரிங்களா? நிறைய பேர் டெக் சேனல் இருக்காங்க. நான் கூட ஒருத்தர்கிட்ட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ஹெல்ப் கேட்டேன், சரிங்களா? யாருமே சரியாக நம்மளுக்கு பதில் சொல்கிறதில்ல, சரிங்களா? ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட நான் இன்றைக்கி மெசேஜ் பண்ணேன்னா 1 வாரம் கழித்து ரிப்ளை பண்ணுறது. நம்மளை மதிக்கிறது இல்லை. அதனால நான் யாருக்கிட்டுமே நான் ஹெல்ப் கேட்குறதே இல்லை, சரிங்களா? ஏதோ ஒன்று வீடியோ எடுத்து அப்லோட் போடுறதுன்னே இருந்தேன். அப்புறம் தான் கனி அக்கா வீடியோ பார்க்க தான் ஒரு வீடியோவும் அவ்வளோ அழகாக புரியாதவங்களுக்குள்ள அவ்வளோ அழகாக புரிய வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதனால வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணேன். சேனல் நான் இன்றைக்கி எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சு, சரிங்களா? என் சேனல் இன்றைக்கி மானிட்டேஷன் ஆயிடுச்சு. மானிட்டேஷன் ஆகும் போதும் ஒரு சந்தோஷம். கனியக்கா இருக்காங்கடா, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்ற ஒரு சந்தோஷம், சரிங்களா? எல்லாமே அவ்வளோ அழகாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி நான் மானிட்டேஷன் உள்ள கை வைக்கிறதுக்கு பயமாக இருக்க முடியாது, நீங்கள் பண்ணி கொடுத்துருங்கண்ணே. அந்த அக்கா அழகாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி அழகாக மானிட்டேஷன் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டேன், சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது கனி டெக் சேனலில் இப்போ ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை, ப்ராப்பராக என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த அக்கா அப்லோட் போட்டிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு வீடியோவும் நல்லா புரிகிற மாதிரி இருக்குது. நம்ம எப்பப்போ நம்ம ஹெல்ப் கேட்டாலும் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. நம்மளை அது மட்டும் நம்ம கூடயே இருந்து நம்மளை கைட் பண்ணுறாங்க. சேனல் மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஒருத்தர் கடவுள் நம்ம உழைப்புக்கு அதுக்கான கிஃப்ட் மாதிரி கொடுப்பாரு, சரிங்களா? நான் பட்ட கஷ்டத்துக்கு உழைப்புக்கும் கனியக்கா கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ரொம்ப 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 நன்றி கனியக்காவுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவங்களுடைய இன்டர்வியூ கேட்டீங்க. ஸோ இவங்களை போல் பல பேர் மானிட்டைசேஷன் வாங்கியிருக்காங்க. நான் சேனலுக்குள்ளே 6 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 8க்கு மேற்பட்ட சேனலுக்கு மானிட்டைஸ் வாங்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது எந்த ஃபீஸும் கிடையாது. நான் போடுற வீடியோ முழுமையாக பார்த்தாவே போதும், நீங்களும் மானிட்டைஸ் வாங்கலாம். ஸோ அதுக்குண்டான லைவ் ப்ரூஃப் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பாருங்கள். உங்களை போல் உங்கள் சேனலுக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் மானிடைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப் அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் இதுக்குன்னு பெய்டு கோச், அதாவது இதுக்குன்னு நிறைய சேனல் சொல்லி கொடுக்குறாங்க, பல தௌசண்ட்ஸ் அங்கே போய் கட்டுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட என்னுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே சேருங்க. அது மட்டும் இல்லை, நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாமையே ஃபுல்லா கத்துக்கணும்னா என்னுடைய வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாவே உங்களுக்கு மானிடைசேஷன் கன்ஃபார்மா கிடைக்கும். இது போல பல பேருக்கு மானிடைசேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா தேவைப்பட்டா என்னுடைய ப்ரொஃபைல்ல போயிட்டு ஜாயின் இருக்கும், இதை டச் பண்ணி இங்க பாருங்க சில்வர்
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாட்டினம். இந்த பிளாட்டினம் 199ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A to Z உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லி தருவேன். ஸோ சில சேனல்ஸ்ல வந்து கால் பண்ணி பேசுறதுக்கே கன்சல்டன்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 2000 3000 கேட்பாங்க. இங்க விசாரிச்சு கூட பாருங்க. தேவைப்பட்ட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க, இது உங்கள் விருப்பம். இங்க ஃபுல்லா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா பல சேனல் மானிடைசேஷன் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா மறக்காம பாருங்க.